தமிழ் திரையுலகின் தவிர்க்க முடியாத நடிகராக வலம் வந்ததோடு அரசியலிலும் மக்கள் மனதை வென்ற தலைவனாக திகழ்ந்தவர் நடிகர் விஜயகாந்த். எம்ஜிஆர், ஜெயலலிதா மற்றும் கருணாநிதிக்கு அடுத்தபடியாக சினிமாவில் இருந்து வந்து அரசியலில் அதிர்வலைகளை ஏற்படுத்திய தலைவர் என்றால் அது விஜயகாந்த் தான். குறுகிய காலத்திலேயே அரசியலில் அசுர வளர்ச்சி கண்ட விஜயகாந்த் கடந்த சில ஆண்டுகளாக உடல்நிலை பாதிக்கப்பட்டதால் தீவிர அரசியலில் இருந்து விலகினார். கடந்த ஒரு மாதமாக உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த விஜயகாந்த் கடந்த வாரம் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு சென்ற நிலையில் நேற்று திடீரென அவரது உடல்நிலையில் பின்னடைவு ஏற்பட்டதை அடுத்து வெண்டிலேட்டர் உதவியுடன் விஜயகாந்துக்கு சென்னையில் உள்ள மியாட் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். நடிகர் விஜயகாந்தின் மறைவு செய்தியை அறிந்தவுடன் ஓடோடி வந்த முதல்வர் மு.க. ஸ்டாலின் கண்ணீருடன் அஞ்சலி செலுத்தியதோடு அவரது குடும்பத்தினருக்கும் ஆறுதல் தெரிவித்தார். இதையடுத்து விஜயகாந்தின் உடல் அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்படும் எனவும் ஸ்டாலின் உறுதியளித்தார். மாலை தேமுதிக அலுவலகத்தில் விஜயகாந்த் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்த ரசிகர்கள் அரசுக்கு முக்கிய கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளனர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.